பொதுவாக அந்த ஜூலை மாதம் அப்படின்னு எடுத்துனோம்னா மீன ராசிங்கும் போது ராசியிலே சனி சஞ்சரிக்கிறார். ஜென்மச்சனின்னு பேர். சனி பகவான் பயிற்சியாக உங்கள் ராசியில் உங்கள் தலைமையில் தான் உட்காந்துருக்கார். ஜென்மச்சனி அப்படிங்கும் பொழுது பலவிதமான இன்னல்கள், துன்பம், துயரம், அலைச்சல், வேதனை, சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதாரத்தில் கஷ்ட நஷ்டங்கள், தேவையில்லாத சங்கடங்கள், விரயங்கள், அவமானங்கள், பழிபாவங்களுக்கு ஆளாகிறது, வருமான குறைவு நல்லா வந்துட்டுருக்கும், திடீர்னு குறையும், விபத்து, கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரிலாம் கொடுப்பார். ஜாக்கிரதையாக இருக்கணும். 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை. 3ஆம் இடத்துல சுக்கிரன் மிகச்சிறப்பு. உடன் பிறந்தவர்கள் மூலம் நன்மை ஏற்படும். உடன் பிறந்தவர்களுக்கு நன்மை உங்களால். பொருளாதார லாபம், வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், இவங்கள சட்ட ரீதியான தொழில் இதெல்லாம் நன்மை செய்யும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். திருமண பேச்சு கைகூடும். பொருளாதார சேர்க்கை, அசையாத சொத்துக்கள் வாங்கிறது, நன்மைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படுது. 4ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை. குரு 4ஆம் இடத்துல போய் மறைஞ்சிடறார் ராசிநாதன். பட் சூரியனோடு இருக்கிறதுனால குருக்கு பலம் கிடைக்குது. அப்போ சில பேருக்கு புதிய பதவி உயர்வு, புதிய ஸ்தானம் மாறுதல், புதிய இடத்துக்கு போய் வேலை செய்கிறது, வேலை மாறுதல், இடம் மாறுதல், பெரிய பதவிக்கு போகிறது, அரசாங்கத்தால் பாராட்டுக்கள், இந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசு பணி கிடைக்கும். அரசாங்க பணியில் இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படும். திடீர்னு வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் திருமண பாக்கியம் இதெல்லாம் ஏற்படும். 5ஆம் இடத்துல புதன், அது ஒன்று போகும், மிகச்சிறப்பு. உத்தியோகம், தொழில், வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள் இந்த மாதிரியெல்லாம் நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறது, அந்நிய செலாவணி, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அபரிமிதமான யோகம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த 5 புதன் இருக்கிறதுனால இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுப்பார். ரணரோக சத்ருஸ்தானத்தில் கடன் தொல்லைகள், உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவு கண்டிப்பாக வரும். ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதே மாதிரியே மருத்துவ தொழில் பண்ணக்கூடியவர்களும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புங்கிறது ஏற்படுது. கேது 6ல் இருக்கிறது நன்மையை கொடுக்குது. மிகச்சிறப்பு. ஞானம், அறிவு, ஆன்மீக நாட்டங்கள், இறை வழிபாடு, தியானம், தபம், ஜபம், யோகம் இதெல்லாம் பண்ணலாம். இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம். வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம். அதே மாதிரி இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பிரஸ், மீடியா, பத்திரிகை, எழுத்தாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விளையாட்டுத்துறை, நீதிமன்றங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், அறநிலையத்துறைன்னு சொல்லக்கூடிய ஆன்மீகத்துறையில் பணியாற்றவங்களுக்கு நன்மை. பொதுவாக மீனராசி அப்படின்னு எடுத்துனோம்னா இந்த மாத பலாபலன்களில் ஒரு 80% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதம் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/7/2025 வெள்ளிக்கிழமை காலை 5:46 முதல் 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:25 வரை செஞ்சுருக்குதா. 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 5:45 ஆரம்பிக்குது. 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5:30 மணிக்கு முடியுது. இது வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்குது. அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னென்ன விசேஷம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவாமி பிடிக்கும். அந்தந்த சுவாமிக்கு என்றைக்கு விசேஷம் வருது, அவங்க அந்த அன்னைக்கு எந்த சாமியை விரதம் இருந்து வழிபடணும். அதில் 2/7/2025 ஜூலை 2ஆம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா புதன்கிழமை ஆணி திருமஞ்சனம்னு பேர். நடராஜர் அபிஷேகம், அதாவது ஆருத்ராபிஷேகம் சொல்லுவாங்க. மார்கழி மாதம் வரக்கூடியது ஆருத்ராபிஷேகம். பெண்கள் எல்லாம் நோன்பு இருந்து இந்த தாலி கயிறு இதெல்லாம் கட்டிப்பாங்க. வருஷத்தில் 2 விசேஷம், ஆணி மாதம் ஒன்று, மார்கழி மாதம் ஒன்று. அதில் ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிற விசேஷம், நடராஜர் அபிஷேகம், சிவாலயங்களில் மிகச் சிறப்பான வழிபாடுகள் செய்யக்கூடியது இந்த ஜூலை 2ஆம் தேதி நடக்குது. அன்றைக்கி சிவபக்தர்கள் அவசியம் ஆலயம் சென்று இறை வழிபாடு மேற்கொள்வது நன்மையை தரும். 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு சுக்லபக்ஷ ஏகாதசி விரதம். எப்படி சிவனுக்கு சொல்லணும் அந்த மாதிரி பெருமாள் பக்தர்கள், மகாவிஷ்ணு பக்தர்கள் ஏகாதசி விரதம் நிறைய பேர் இருக்காங்க. பச்சை தண்ணி கூட குடிக்காதவங்க நிறையா இருக்காங்க. அன்றைய தினம் அந்த விசேஷத்தை, அந்த தினத்தை அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிறது நன்மையை தரும். அது கூட அன்றைய தினம் குரு உதயமாகிறார். இவ்வளோ நாளாக குரு அஸ்தமனமாக இருந்தார், குரு மூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குரு பகவான் உதயமாகிறார் அந்த அன்னைக்கு. அதனைத் தொடர்ந்து 8/7/2025 செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ மகா பிரதோஷம், சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜூலை 8. சிவபக்தர்கள் ஆலயம் சென்று வழிபடுவது நல்லது. 10/7/2025 வியாழக்கிழமை பௌர்ணமி சம்பவிக்குது. அம்பாளுக்கு உகந்த தினம். சந்திர திசை,
சந்திர புத்தி நடக்கிறவங்க, ஜாதகத்தில் சந்திரன் வீக்காக இருக்கிறவங்க, மனக்குழப்பம், மனப்பதட்டம், சைக்கார்டிக் ப்ராப்ளம், மனநோய் உள்ளவர்கள்லாம் இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் முழுமையாக குணமடையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14/7/2025 திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி. எல்லாருக்கும் தெரியும், விநாயகப் பெருமானுக்கு மிக மிக உகந்த தினம். சங்கடம் அப்படின்னா கஷ்டம், ஏன்டா சங்கடப்படுத்துகிற அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சங்கடம்னா கஷ்டம். ஹர அப்படின்னா அழிக்கக்கூடியது எப்போவுமே. அதான் சிவபெருமானுக்கு ஹரன்னு பேர். ஹரிஹரன், ஹரின்னா காப்பாற்றக்கூடியவன், ஹரன் அப்படின்னா அழிக்கக்கூடியவன். அப்போ சங்கடங்களை அழிக்கக்கூடிய சதுர்த்தின்னு பேர் அன்றைய தினம் விநாயகப் பெருமான் பக்தர்கள் காலையிலேருந்து விரதம் இருந்து மாலை 6 மணிக்கு விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு சந்திரன் வந்தவுடன் சாப்பிட்டோம்னா அன்றைக்கி மிக மிக எதிர்பார்த்த பலன்கள், இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே போகும். 16/7/2025 புதன்கிழமை சஷ்டி, கிருஷ்ணபக்ஷ சஷ்டி. முருகப்பெருமான் பக்தர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து முருகனை வழிபடுவது மிகவும் நல்லது. தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு. 17/7/2025 வியாழக்கிழமை ஆடி பண்டிகை அன்னைக்கு, ஆடி 1ஆம் தேதி. எல்லாம் அந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பழங்கிழங்கு, பழம், வெல்லம், இதெல்லாம் வேப்பம்பூ இதெல்லாம் போட்டு அன்றைக்கி கொண்டாடுவாங்க, ரொம்ப விசேஷம். 20/7/2025 ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை. எல்லாருக்கும் தெரியும், முருகனுக்கு மிக உகந்த தினம். முருக பக்தர்கள் அன்றைய தினம் விரதம் மேற்கொண்டு முருக வழிபாடு செய்வது மிக மிகச் சிறப்பு. கேட்டது கிடைக்கும் சுப்பிரமணியரை வணங்கினால். அப்புறம் பார்த்திங்கன்னா 22/7/2025 செவ்வாய்க்கிழமை தேய்பிறை பிரதோஷம், சிவ வழிபாடு. நான் முதல்ல சொன்ன மாதிரி சிவ வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24/7/2025 வியாழக்கிழமை ஆடி அமாவாசை. எல்லாருக்கும் தெரியும், தை அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த மாலையபக்ஷ அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம். பிதர்களுக்கு முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டியது இது. மற்ற அமாவாசை விட்டாலும் இந்த 3 ஆடி, தை, புரட்டாசியில் வர மாலையபட்சம், இந்த 3ஐயும் யார் முறையாக தவற விடாமல் தர்ப்பணம் கொடுத்து பிண்டங்கள் வைத்து பிதர்களுக்கு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிதிரு சாபங்கள் அப்படிங்கிறது, முன்னோர் சாபம் அப்படியிலிருந்து முழுமையாக வெளிவரலாம். அன்ற ஆடி அமாவாசைங்கிறது 24ஆம் தேதி ஜூலை மாதம் நடைபெறுகிறது. அன்றைக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள். எல்லாருக்கும் தெரியும், இப்போல்லாம் நிறையா இதெல்லாம் முதல்ல தெரியாது. வாஸ்து நாள் அப்படின்னா புதிய கட்டடங்கள் துவங்குறது. வாஸ்து பகவான் அப்படிங்கிறவர் வருஷத்தில் 6 நாள் தான் முழிச்சிருப்பார். 6 மாதத்தில் ஏதோ ஒரு மாதத்தில், மற்ற நேரம் பூரா தூங்கின்னு இருப்பார். அவர் முழிச்சிருக்கிற தினத்தன்னைக்கு அவர் எந்திரிச்சு சாப்பிட்டு பல் தேய்ச்சிட்டு ஆகாரம் பண்ணிட்டு இந்த தாம்பூல தாரணம், வெத்தலைப்பாக்கு போடுவாராம். அந்த டைமில் தான் நம்ம இந்த முகூர்த்த கால் போடும்போது தான், கோயிலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஒரு அலுவலகமாக கட்டடமாக எதாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் துவங்கினால்தான் அது மேலும் மேலும் விருத்தி அடையும். ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு வருது, காலை 7:45 8:15 அதை பண்ணணும். அந்த பூமி பூஜை பண்ணுறது ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 28/7/2025 திங்கட்கிழமை ஆடிப்பூரம், சுக்ல சதுர்த்தி. 2 விசேஷம். அம்பாளுக்கு ரொம்ப, அம்பாள் கோயிலெல்லாம் இந்த ஆடிப்பூரம் அம்பாளுக்கு வளகாப்பு அப்படிம்பாங்க சில பேர். வளையெல்லாம் பண்ணி காப்பு போட்டு இந்த மாதிரி விசேஷங்கள். ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க அம்பாளுக்கு. வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் பெருமானுக்கு உகந்த நாள். சங்கடகர சதுர்த்திக்கு 5ஆம் நாள் வளர்பிறை சதுர்த்தி. இது 2மே விநாயகருக்கு உகந்த தினம். விநாயகரை வழிபடுவது அன்றைக்கு சால சிறந்தது. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 30/7/2025 புதன்கிழமை சுக்ல சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. இது ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. இது அப்படியே மாற்றி தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க சாப்பாட்டுக்கு. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை, அகம்னா நம்ம சரீரத்துக்கு பேர், உடலுக்கு பேர் அகம். அகத்தில் இருக்கிற பை அப்படிங்கிறது கர்ப்பப்பையை தான் குறிக்கும். சஷ்டியில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக கர்ப்பப்பையில் குழந்தை வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது நிறைய பேர் இந்த கண்கூடாக நடக்கிறது. ஒரு 6 விரதம் இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வயசு 45-50 வயசு ஆனாலும் அவங்க எனக்கு தெரிஞ்சே நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு வேண்டின்னு வரும்பொழுது 6வது சஷ்டிக்குள்ளேயே அவங்க மாதமாயிடுறாங்க, கருவுட்டுறாங்க, குழந்தைய பாக்கியங்கிறது கிடைக்கிது. இந்த சஷ்டி விரதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது 30/7/2025 அப்படிங்கிறது புதன்கிழமை அன்னைக்கு சம்பவிக்கிறது. இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இது வரைக்கும் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை, நகர்வுகளை பொதுவாக வச்சு இந்த 9 கிரகங்களும் எங்கெங்கே இருக்குது, அதனால் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தான் பொதுவாக பார்த்தோம். இது ஒரு பொது பலன். அதுபோக அவரவர்கள் சொந்த ஜாதகம், நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் அன்றைய தினம் அந்த நேரத்தில் இந்த 9 கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அதுதான் நமக்கு சொந்த ஜாதகமாக அமையும். அதனால் நமது நேயர்கள் சொந்த ஜாதகம் அவசியம் பார்க்க விருப்பப்பட்டால் இந்த ஸ்க்ராலிங்கில் வரக்கூடிய அடியனுடைய அலைபேசி எண்ணான 9850983770 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு நல்லபடியாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி கேட்டுண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.